அப்படி ஏறி குதிச்சது பக்கத்து வீடு இல்ல. எதுக்கு பொண்டாட்டி என்ன சுத்தி வப்பாட்டி எக்கச்சக்கமாகி போச்சு கணக்கு. இத குத்தம்னு சொன்னா அவன் கிறுக்கு. இத குத்தம்னு சொன்னா அவன் கிறுக்கு. ஏயா 3 பொண்டாட்டி கட்டி படித்தூர்ல வந்து கொடுத்துக்கிட்டு உனக்கு மேற்கொண்டு வப்பாட்டி போட்டா மாப்பிள்ள உன் வயசுல எனக்கு கல்யாணம் ஆகி காலேஜ் போற வயசுல பொண்ணே இருந்துச்சு. நீ என்னடா இன்னும் சென்ட் அடிச்சுட்டு செவரே குத்துறீர. உன் காலத்துல 18 வயசுலயே உனக்கு கல்யாணத்துக்கு பொண்ணு கொடுத்தாங்க. அதை கட்டிக்கிட்டு மேற்கொண்டு செவரேறி குதிச்சோட 2 வச்சிருக்கிற. மாப்பிள்ள ஒண்ணு மட்டும்தான் மாமன் கல்யாணம் பண்ணாது. மற்ற 2 மாமன் அழகுல மயங்கி வந்தது. நல்லா மயங்கச்சு அழகுல உன் சங்காத்தத்தை முத நீ பாட்டணும்யா. பொண்ணைய மாதிரியே நினைச்சுக்கிட்டு எனக்கு ஊருக்குள்ள அவனுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறேன். எப்படி கொடுப்பாங்க? நீ தான் என் பக்கத்துல செவரே குதிச்ச யோக்கியர்ல சொல்றாங்க. ஊர்ல சொல்றதெல்லாம் நம்பாதையா. உன் பக்கத்து வீட்டு செவரேறி நான் குதிப்பேனா? ஆத்தாப்ப என்னை அப்படி வளர்க்கலையா? அப்படின்னா முதல்ல போய் ஒரு பொண்ணு பாரு மாப்பிள்ள. எந்த ஊரா இருந்தாலும் அவங்க அப்பன்ட்ட போய் நான் பேசிட்டு வரேன். வெளியூர்லாம் வேண்டாமாமா, உள்ளூர்லயே நம்மளுக்கு பொண்ணு இருக்கு. என்ன அவங்க அப்பா நம்மளுக்கு கொஞ்சம் நெருங்கின சொந்தம். அதான் கொஞ்சம் யோசனையா இருக்கு. மாப்பிள்ள யாரும் பொண்ணை கூப்பிட்டு கொடுக்க மாட்டாங்க. நாம தான் பிளான் ஃபாலோ பிக்கப்னு செட்டப் பண்ணிக்கணும். இப்ப எடுத்துக்கலாம், தப்பு இல்ல. மாமெல்லாம் 3 கல்யாணம் பண்ணா அப்புறம் எப்படி மாப்பிள்ள? அப்பங்காரனே நீங்க தான் மாமா. மாப்பிள்ள மாப்பிள்ள சர்தான். எந்த வீடு? 2வது. எந்த மாவ? 3வது. அப்படி ஏறி குதிச்சது பக்கத்து வீடு இல்ல. நான் தான் சொன்னேனையா, ஊருக்காரங்க பொய் சொல்லுவாங்கன்னு. மாப்பிள்ள வாங்க மாமா.